கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரியப்பட வேண்டும். எவ்வளவு பிரியப்பட வேண்டும், அதற்கு அளவுகோல் என்ன, எப்படி பிரியப்பட வேண்டும், அதனுடைய அளவுகோல், அதனுடைய எல்லைகள் என்ன என்று பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே வசனங்களை இறக்குகிறான். எப்படி இறக்குகின்றான் என்று சொன்னால், குல்லின் கான ஆபாவுக்கும், அவருடைய தந்தையை விட ரசூலை நீங்கள் பிரியப்பட வேண்டும். அபுனாவுக்கும், மக்களை விட, பெற்றெடுத்த மக்களை விட நபியை நீங்கள் பிரியப்பட வேண்டும். இஹ்வானுக்கும், கூட பிறந்த சகோதரர்களை விட பெருமானாரை நீங்கள் பிரியப்பட வேண்டும். அஸ்வாஜுக்கும், தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவியை விட நீங்கள் பிரியப்பட வேண்டும். அஷீரத்துக்கும், சொந்த பந்தங்களை விட நீங்கள் பிரியப்பட வேண்டும். அம்பாலிக்கும், உங்கள் வாழ்வாதாரத்திற்கு பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தை விட பெருமானாரை நீங்கள் பிரியப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திஜாரத்தன் தக்ஸௌன கஸாதஹா, அழிந்துவிடும் என்று பயப்படுகின்ற வியாபாரத்தை விட பெருமானாரை நீங்கள் அவர்களின் மீது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியம் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தால், அல்லாஹ் இறைவசனத்திலேயே நிறைய வசனங்களை சொல்லுவான். இந்த உம்மத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் வசனங்களிலே சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்ந்த அந்தஸ்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் மற்றதெல்லாம் மறந்து விடுவான். உயர்ந்த பதவிக்கு போய்விட்டால் கீழே இருக்கக்கூடிய பிரஜைகளை எல்லாம் மறந்து விடுவான். இது மனிதனுடைய இயற்கையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலங்களிலேயே மேராஜிற்கு உயர்ந்த இடத்திற்கு போனார்கள், வானத்திற்கு போனார்கள், 7 வானங்களை கடந்தார்கள், நிறைய நபிமார்களை சந்தித்தார்கள், சுவனத்தை சந்தித்தார்கள், நரகத்தை சந்தித்தார்கள். எல்லா விதமான அல்லாஹுவின் அருட்கொடைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நேருக்கு நேராக சந்தித்து அல்லாஹுவிடத்திலே அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள். அத்தஹியாத்து லில்லாஹில் முபாரகாத்து வஸ்ஸலவாத்து வஸ்ஸலாமு அலா என்று அல்லாஹுவிடத்திலே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, அல்லாஹுவிடத்திலே அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள். உடல் ரீதியாக செய்கின்ற வணக்கத்தின் மூலமாக, பொருள் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கத்தின் மூலமாக அனைத்தையுமே ரப்பே உனக்கு நான் காணிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாத்தும் சாந்தியும் உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள்.